house prayer meeting. We will have about 60 minutes, and I hope and pray that this service will be a blessing for us. I'm so happy our music team has taken so much of time. As you can see, so many cables and all the instruments. It has taken so much of efforts to make this happen. இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரு காரணத்தை தருவோம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியா நமக்கு பாடல் வந்து டிவியில் வர மாதிரி, இந்த பக்கம் இசை வாசிப்பு கருவிகளும் எனக்கு எதிர்த்தாப்புல நீங்களாக இருக்கிறீங்க. ஸோ நம்ம ரெடி டு கோ. சரியா? இது வந்து என்னுடைய பேர் பாஸ்டர் பால் ராஜன். அண்ட் இந்த வாரம் 4வது லெந்து காலத்தின் தவ காலத்தின் 4வது வாரம். இந்த 4வது வாரம் நாளை தினத்திலிருந்து 5வது வாரம் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நம்முடைய திருச்சபையினுடைய ஆராதனை முறைப்படி 4வது வாரத்தினுடைய தியான பகுதிகளை நாம் இன்றைக்கு மாலை வேளையிலே கூடி தியானிக்க போகிறோம். இது 2 நாட்களாக இருக்கிறது. அப்படின்னா நாம் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து நம்முடைய ஆராதனை ஆரம்பிப்போம். நீங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் சிலுவையை நோக்கி பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes and look in our eyes and in our minds bring the cross where Jesus went to give his life for us. The Lent is such an important time to come back to God in fullness. நாம் முழுமையாக ஆண்டவருக்கு திரும்பி வருகிற காலம்தான் இந்த தவ காலம். இந்த தவ காலத்தில் நாம் வரக்கூடாதபடிக்கு எந்த காரியமும் ஆண்டவரால் முறைப்படுத்த முடியாத காரியம் அல்ல. அதனுடைய பொருள் என்னவென்றால், if I say that in English, there is nothing that can keep us away from God, which is the truth that Lent gives us. ஒருவேளை இந்த லென்த் நாட்கள் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும், நடத்தப்படும் என்று சொல்லுகிறதாக இருக்கலாம். There may be changes that Lent invites us to do, demands us, requires of us. And if you are willing to do that, God is more gracious to give his life for us, to save us. And he has already done that for us 2026 years ago. His son Jesus Christ came into the world to save everyone, that whosoever believeth in him will not perish but will have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு இந்த உள்ளத்தில் நெருக்கியே விடுதே. சிலுவை மீது தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். Lord Jesus, who hanged himself, who gave himself to be hung on the cross, loves you and me. இந்த மாலை வேளையிலே சிலுவை மீது இயேசு கிறிஸ்து தொங்கினபடினால் தான் அவருடைய அன்பை நம் மீது விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பு களங்கமில்லாத அன்பு, நம் யாராக இருந்தாலும் நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அருமையான சகோதரன் ஆல்பர்ட் அவருடைய வீட்டிற்கு எங்களை அழைத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இல்லத்திலே நாங்கள்
கூடி ஆராதனை செய்யும்படியாக இந்த இடத்தை நீர் முன்குறித்து எங்களுக்காக உம்முடைய தூதர்களை கொண்டு இந்த இடத்துல நீர் காத்து கொண்டு இருந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வந்து கொண்டு இருக்கிறவர்களாக பிரார்த்தனை செய்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். விசேஷமாக பல மைல் தூரத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரன் மனோ அவருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, இங்கே இன்னும் அநேக மக்களை கொண்டு வரும். இந்த நியூ ஜெர்சி பகுதியில் இருக்கிற தமிழ் மக்கள், உம்மை அறிந்தவர்கள், உம்மை ஆராதனை செய்ய விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் இப்படியாக கூடி உம்மை ஆராதிக்கவும், அந்த ஆராதனையில உம்முடைய அன்பை, அந்த களங்கமில்லாத சிலுவையின் அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும், அந்த அன்பிலே நாங்கள் வளரவும் எங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தின் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். துதிகர மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. பாடுகிற பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாசிக்கப்படுகிற வேத பாடங்கள் எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்றவைகளாக மாலை வேளையில் அமையட்டும். எங்களுடைய தியானம் தகப்பனே எங்களை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கட்டும். எங்களை மாற்றத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறதாக அழைக்கிறதாக இருக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் தேவை உள்ள அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, துதிகர மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மறுபடியும் வரவேற்கிறேன். நம்முடைய ஃபெலோஷிப் நேரம், அந்த நேரத்தில் நாம் ஒருவர் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஆராதனை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை முறையின் புஸ்தகத்தில் உள்ளது. Children who do not know to read Tamil, please follow that in English, and whatever is there in bold letters, you can respond by saying those things that are set in bold letters. If you don't have a book, please raise your hand and you will be able to get a booklet in your hand. We shall start from page number 3 of our liturgy book. நாம் கடவுளை தொழுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கீழே இருக்கிற வேத பகுதிகளை நாம் வாசிப்போம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையார் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்களுக்கு இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாகிய கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நான் நின்ற வண்ணமாக பாவ அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவருக்கு அருகில் நீங்கள் இன்னும் வரக்கூடும், இன்னும் ஒரு அடி வரக்கூடும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அல்லது ஆண்டவர் உங்களுக்கு அருகில் இன்னும்
மிக நெருங்கி வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் இந்த மாலைகளில் ஒருவேளை அதற்கு தடையாக நம்முடைய இருதயத்தில், சிந்தனையில, செயலில் ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை பிரியப்படுத்தாமல் விட்டுவிட்டபடியினால் அப்படி நடந்து விட்டது என்று நினைப்பீர்களானால் மாலைகளில் மனஸ்தாபப்பட்டு நாம் பாவ அறிக்கை ஜெபத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். I invite you to say the prayer of confession. If you think, sense and feel that God could be closer to you than where God is in your life, or you could be closer to God than where you are in your life, there is a prayer of confession in page number 6 in English, Tamil, and page number 7 in English. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல உங்களுடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாகிறோம். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் முழு மனதோடு கூட பாவ அறிக்கையை செய்திருப்போமே, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கிறதை கேளுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த மாலைகளிலே பாவத்தின் மன்னிப்பை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியையும் கிருபையையும் தேற்றரவையும் நமக்கு தந்தருவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் இந்த நாளிலே உள்ள சுருக்க ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன், அதை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவரை துதியுங்கள். இந்த நாளின் சுருக்க ஜபம் இந்த 4வது வாரத்தின் லெந்து நாட்களுக்குரிய சுருக்க ஜபத்தை நான் ஆங்கிலத்திலே நம்மோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யத்தக்கதாக நான் இப்பொழுது ஏறெடுக்கிறேன். God our liberator, we offer our deepest gratitude for your divine manifestation among the destitute, the oppressed and the marginalized. We affirm our faith that through your presence, love is revealed and selfless action is inspired, fostering peace and justice throughout the humanity. And as your prophets called for righteousness, and as Christ healed and restored the bent and burdened, empowered us to become instruments of harmony and agents of genuine fellowship with all living beings, granting us the courage and perseverance to stand in unwavering solidarity with those who endure hardship and suffering. Through Jesus Christ our Lord, who lives and reigns with you and the Holy Spirit, one God, now and forever. Amen. Please be seated. Veda Paravasi Kirko.
Isaiah verse 1, verses 12 to 17. When you come to worship me, who asked you to parade through my courts with all your ceremony? Stop bringing me your meaningless gifts. The incense of your offerings disgust me. As for your celebrations of the new moon and the Sabbath, and your special days for fasting, they are all sinful and false. I want no more of your pious meetings. I hate your new moon celebrations and your annual festivals. They are a burden to me. I cannot stand them. When you lift up your hands in prayer, I will not look. Though you offer many prayers, I will not listen. For your hands are covered with the blood of innocent victims. Wash yourselves and be clean. Get your sins out of my sight. Give up your evil ways. Learn to do good, seek justice, help the oppressed. Defend the cause of orphans, fight for the right of widows. The word of the Lord. Thanks be to God. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட சங்கீதம் வாசிக்க கேட்போம். Responsive reading of Psalms. Can I read it from the phone? Responsive reading is taken from Psalms 9. I will give thanks to you, Lord, with all my heart. I will tell of all your wonderful deeds. I will be glad and rejoice in thee. I will sing praise to thy name, O thou most high. My enemies turn back, they stumble and perish before you. For thou hast maintained my right and my cause. Thou sittest in the throne judging right. You have rebuked the nations and destroyed the wicked. You have blotted out their names forever and ever. For you, enemy destructions are come to a perpetual end, and thou hast destroyed cities. Their memorial is perished with them. The Lord reigns forever. He has established his throne for judgment. And he shall judge the world in righteousness. He shall minister judgment to the people in uprightness. The Lord is a refuge for the oppressed, a stronghold in times of trouble. And they know their name will put their trust in thee. For thou, Lord, hast not forsaken them that seek thee. Sing the praises of the Lord enthroned in Zion. Proclaim among the nations what he has done. When he maketh inquisition for bread, he remembereth them, and he hath forgotten not the cry of the humble. Lord, see how my enemies persecute me. Have mercy and lift me up from the gates of death. That I may show forth all thy praise on the gates of the daughters of Zion. I will rejoice in thy salvation. The nations have fallen into the pit they have dug. Their feet are caught in the net they have hidden. The Lord is known by the judgment which he executes. The wicked is snared in the work of his own hands. The wicked go down to the realm of the dead, and all the nations that forget God. For the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. Arise, Lord, do not let mortals triumph. Let the nations be judged in your presence. Put them in fear, O Lord, that the nations may know themselves to be but men. Glory to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and will be forever. Amen. Please be seated for the second lesson. Today's second lesson is taken from Ephesians chapter 6, verses 5 to 9. Slaves, obey your earthly masters with respect and fear, and with sincerity of heart, just as you would obey Christ. Obey them not only to win their favor, but when their eye is on you, but as slaves from Christ, doing the will of God from your heart. Serve wholeheartedly as if you were serving the Lord, not people, because you know that the Lord will reward each one for whatever good they do. Whether they are slaves or free, and masters, treat your slaves in the same way. Do not threaten them, since you know who is both their master and yours in heaven.
and there is no favoritism with him. The word of the Lord. Thanks be to God. நம்ம எல்லாரும் இப்பொழுது சில நிமிடங்கள் ஆண்டவரை துதிப்பதற்காக செலவு செய்வோம். Let's spend some time in praising God and worshiping God. As we have heard a lot of God's words, 3 lessons, right? Like Psalm and Old Testament lesson, New Testament lesson. And after the praise and worship, we shall listen to the gospel lesson. Then we will have little meditation. May the Lord bless our worship team and help us to worship the Lord in spirit and in truth. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு இந்த பாடல் தெரிந்த பாடல் தான் எல்லாருக்கும். கரங்களை தட்டி உற்சாகம் பாடுவோம். அடுத்த பாடல் தெரிந்த பாடல் தான். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை. Oh
எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோ மந்திர் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் ஐயா, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுமே. Thank you, Lord. How many of you will say that my burden rolled away? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுவோம். ஒருவேளை இல்லாட்டாலுமே ஆண்டவர் சிலுவைக்கு போனபடினால் என் பாவங்கள் முற்றிலுமாக என்னை விட்டு அகற்றப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாம் let's put our hands together. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்க முடியாது எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தாளந்துகளை கொடுத்து இந்த ஆராதனை நேரத்தில் நடத்த எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல்கள் மூலமாக என்னுடைய உள்ளங்கள் ஆண்டவரே உடைக்கப்படுகிறது, தொடப்படுகிறது. கர்த்தாவே, எங்களுக்காக சிலுவையிலே நீர் சென்றதன் மூலமாக எங்கள் பாவங்கள் எங்களை விட்டு புரண்டு ஓடுகிறது என்று நாங்கள் பாடினோமே. அந்த பக்தன் எங்களுக்கு இப்படியாக விளக்கி கொடுத்த இந்த உண்மையான அருமையான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இன்றவனமாக சுவிசேஷ வேத பாடத்திற்கு நம்முடைய மனதை செலுத்துவோம். சுவிசேஷ வேத பாடம்
இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட வேத படம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். Gospel according to St. Luke chapter 13, verses beginning from 10 to 17. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இக்கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக சுவிசேஷ வேத பாடம் இத்துடன் நிறைவேறிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நின்றவனமாக மறுபடியும் பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்கள் இருதயத்தினுடைய தியானமும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உம்மை மகிமைப்படுத்தட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் எல்லாரும் வருவோம். அருமையான தேவத்திறமே, இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். நாம் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நம்முடைய நாம் என்ன சொல்வது, தியானம், தீர்மானம் என்று சொல்லலாம், அல்லது விருப்பம், நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே முதல் நற்கருணை ஆராதனை நாம் ஆரம்பித்தோம். அந்த நற்கருணை ஆராதனைக்கு வந்தவங்களாம் கை தூக்க பார்க்கலாம். நல்லா தூக்குங்க. வெரி குட். நவ் யூ ஆர் ஆல் இன் ட்ரபிள். கை தூக்குனவங்களாம் ட்ரபிளில் இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நான் இப்போ கேள்வி கேட்பேன். என்ன பிரச்சனை கேட்டீங்க அந்த வந்தப்போ? இப்போ கை தூக்குறவங்க மாத்திரம் சொல்லுங்க. இப்போ மற்றவங்களாம் யோசிப்பாங்க, நல்ல வேலை பண்ண வரல, கையை தூக்கல. திமிர்வாதக்காரன். ரைட். எந்த புஸ்தகத்துல படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? மார்க் பக்கத்துல வந்துட்டீங்க. மார்க் கரெக்ட். பக்கத்துல என்ன அதிகாரம் யோசித்து பாருங்க. மார்க் எந்த அதிகாரம்? வெரி குட். 2வது அதிகாரம். வெரி குட். மார்க் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள்ல நாம பார்த்தோம். சரி, யூ ஆர் ஆல் வெரி க்ளோஸ். வெரி குட். நீங்க மறந்துட்டீங்கன்னா நான் மறுபடியும் அதே பிரசங்கம் பண்ணலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, மறக்காம வச்சிருக்கிறீங்க. வெரி குட். இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் தான். இது மறுபடியும் சொல்றேன், இது நான் சூஸ் பண்றேன். திஸ் இஸ் நாட் மை சாய்ஸ். நான் திருச்சபை, நம்ம இந்த சபை ஆலமரம் போல ஆழமாகவும் அகலமாகவும் உயர்ந்தும் பறந்தும் விருந்தும் இருப்பதற்கு காரணம் 2026 வருஷங்களாக இருக்கிற திருச்சபை. வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மோதுகிறவன் நொறுங்கி போய்விடுவான்னு சொல்லுது. அதனால நம்ம புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்முடைய பாடத்திட்டங்களில் உள்ள ஒரு திருச்சபையினுடைய பாடத்தினுடைய பகுதி. இந்த பகுதி இது நாம் லெந்து நாட்களில் நாம் ஏன் இதை தியானிக்கிறோம் என்பது நான் ரொம்ப நாள் 2-3 நாளாக இதை குறித்து யோசித்து கொண்டே இருந்தேன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பகுதி 4வது லெந்து தவக்கால 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்படி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மலையாளம் சர்ச்சில் இதே பகுதியை தான் நாம் தியானித்தோம். இன்றைக்கு இந்த 4வது வாரம் முடிகிறதுனால இதை நாம் மறுபடியும் இன்றைக்கு இந்த இடத்துல நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஆக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இந்த பகுதியை நான் யோசித்து கொண்டிருந்தேன். இது ஏன் லெந்து நாட்கள்ல இந்த வேத பகுதியை நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே நாம வாசித்த ஏசாயா 9 சங்கீதம் 9 பார்த்தீங்கன்னா கூட அதே பகுதிகள் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஆண்டவர் வந்து உங்களுடைய காணிக்கைகளை நான் வெறுக்கிறேன், ஆனால் நீங்கள் உடைந்த உள்ளத்தோடு கூட வருவீர்களானால் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். 16 வசனம் ஏசாயா 1:16 உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று சொல்கிறார். சங்கீதம் 9 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தர் என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை துதிப்பவர்கள் வந்து மனம் மாறி இருக்க வேண்டும். அதாவது 12 வசனத்துல பாருங்க, இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறக்கவே மாட்டார் என்று ஏதோ ஒரு விதத்துல லெந்து நாட்களுக்குரிய ஒரு திட்டம், அதாவது லெந்து நாட்களை குறித்த குறிப்புகள் அடங்கிய வேத பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதே மாதிரி எபேசியர்ல பவுல் சொல்லுகிறத பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் இன்னும் கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதாவது நீங்க வம்பும் புத்தீரமான பேச்சுக்கும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே பரியாசமும் தகாதவைகள் அவைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லுகிறது. நாம எபேசியர் வாசிக்க முடியாது கேட்கப்பட்ட எபேசியர் 5வது வசனத்துல 5வது அதிகாரத்துல நாம அதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுதுதான், அதாவது சுவிசேஷ பகுதிக்கு வரும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து இந்த ஒரு பகுதியை நாம வாசிக்கிறோம். அதாவது 18 ஆண்டுகளாக பேரலைட்டிக் உமன், அந்த பேரலைட்டிக் மேன், அந்த லூக்கா மார்க் 2வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரன் ஒருவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை குணப்படுத்துகிறார். குணப்படுத்தின பின்பு, குணப்படுத்தும் பொழுது எப்படி குணப்படுத்துகிறார், என்ன சொல்லி குணப்படுத்துகிறார் சொல்லுங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். அங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படி என்றால் நம்ம முதலாவது வாசித்த, அதாவது 2வது வாரம் அது இல்லையா, ஏன்னா போன வாரம் நம்ம கூடி வரவில்லை. 2வது வாரத்தில் நாம் வாசித்த தியான பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவங்களிலிருந்து விடுதலை செய்கிறார். அந்த பாவங்களினால் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இருந்தாலும் சரி, அது விடுதலை செய்யப்படுகிறது என்று சொல்லி நாம பார்த்திருக்கிறோம் இல்லையா. அன்றைக்கு நாம தியானித்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் இந்த அம்மா இல்லையா. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா 18 வருஷமாக கூன் விழுந்து இருக்கிறதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இதை நாம நல்லா கவனிக்கணும். 18 வருஷமா மனோங்க இருக்கிறாங்க. மனோ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ கேன் சே யுவர் ப்ரொஃபஷன் இல்லைங்களா. மனோ வந்து அவங்க இஸ் அ தெரபிஸ்ட், பிசியோதெரபிஸ்ட். அவங்களுக்கு தெரியும் ஒருத்தர் கூன் விட ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அதை என்ன செய்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் அவங்களுக்குலாம் தெரியும். அதாவது நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு தெரபிஸ்டுகளுக்கு நிறைய காரியங்கள் அது குறித்து தெரியுமையானால், இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் வந்து ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் லூக். அவர் கேட்டீங்களா, 18 வருஷமா இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, கூன் விழுந்த ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. Now children, again I want one or two of you to come forward and do a voluntary work. Who can volunteer to come and show how the bed will look like? Look at the gospel lesson, Luke chapter 13, right? Luke chapter 13. We see, let me read that in English. There was நம்ம அது போறதுக்கு முன்னாடி, children, I want you to volunteer and come. One or two of you please come forward, okay? And there was a woman who had a spirit of infirmity 18 years and was
bowed together and could in no way, no wise lift up herself. Right, go on. Come. Now you come and show. How will the 18-year Mano help me here? எப்படி பெண்ட் கூன் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்க அவங்களுக்கு காட்டி கொடுங்க. 18 வருஷமா இருந்தாங்கன்னா எப்படி பெண்டா இருப்பாங்க காட்டுங்க பார்க்கலாம். அது கஷ்டம் தானோ. So see. Okay, you stay like that till we tell you, okay? We'll go on. See that, there you go. My God. Okay, very good. No, Ben, stay in the same position. Let me tell you. How bend இருக்குமா? அப்படிதான் இருக்கும் இல்லையா? Right. You have a couple of curvatures here, one here, one there. Is If it? it goes this way, that will go opposite, and you'll have a bump either here or there. Thank God our boy doesn't. Come on, bend again. Why you get up? You are experimenting something. You are exhibiting something for us, okay? I want everybody to see. இப்படியே இருக்குங்க. Thambi, how long you can stay like that? Thambi, How long can you stand like this? I'll stand like this for about like 3 to 4 seconds. but யோசித்து பாருங்க 18 வருஷமா இப்படி இருந்தா அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்கன்னு. Imagine now there was a lady who was like that for 18 years. How do you feel about that? You feel bad for her? I feel kind of bad about it. Yeah, because you can't stay more than 3 to 4 seconds that way, right? Wow. Now bend again. No, I didn't mean to play with you, but what I wanted to know, bend again. Now if somebody talks to you, how do you look at that person? முன்னாடி வாங்க இப்போ அவங்க பார்க்க சொல்லுங்க அவங்கள. How do you look at? How does it hurt you to see somebody being that way? Hurts a little. Hurts a little. Okay, if you stay longer, it will hurt more. Wow. You see? I just wanted to say, like, there was one Tamil movie where one of the actor will act in 2 roles, and that's a classic. Wow. Bend your knee a little bit. Bend your knee a little bit. Hands off. You will see this. There will be a bump here, there will be a bump here. Curve here and curve there. See? Right. Thank you, Pimil. Let's put our hands together for it. So this is classically the way how this woman was affected. But I want இப்போ மனோட கேட்டால் அவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி ஆனாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லலாம் ஒருவேளை is it hereditary? Maybe it's not hereditary, right? Is it from generation to generation because somebody at home, or it happens? Neural defect at birth. Okay. It could be some the way the kid comes out. Birthல இருந்து இருக்கலாம், defect இருக்கலாம். Very good. And then it could be because of deformed bone at the young age. Deformed bone at the We have young that age. in India. I've seen a lot of them in India like that. The bone வந்து வளரக்கூடிய வயசுல enough nutrients Calciums இல்லாம. அது முக்கியமா தமிழ்நாட்டுல spine and leg நிறைய பார்த்துருக்கோம். Very good. So இப்போ பாத்தீங்களா அவங்க we have a very good reason to think about why a woman could have that. Could be many reasons இல்ல, neurology, nerves, நம்முடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வளர்ச்சியின் நேரத்துல போதுமான உணவுகளோ ஊட்டச்சத்துக்களோ இல்லாத காரணமா இருக்கலாம். ஆனா இந்த அம்மா 18 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்கலாம், நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிருந்திருக்கலாம். ஆனா டாக்டர் லூக், இந்த சுவிசேஷத்தை எழுதினவர் டாக்டர், ஒரு மருத்துவர், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பைபிள் இருந்தா இப்போ பைபிளை திறங்க பார்க்கலாம். Take your Bible and come to verse 16. Come to verse 16. Right, come to verse 16. ஆனா என்ன நடந்தது? 12வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் செய்த காரியம் என்ன பாருங்க. அந்த அம்மாவை பார்க்கறாங்க. எங்க இருக்கு நடக்குது இது? அதே
ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? போதனை செய்து கொண்டிருக்கிறார். இப்ப எங்க என்றால் தேவ ஆலயத்தில் ஒரு சினகாக் என்று சொல்வார்கள். சினகாக் என்பது வேறு. எருசலேமுக்கு எத்தனை பேர் எருசலேம் போயிருக்கீங்க? நான் லாஸ்ட் டைம் கூட அந்த கேள்வியை கேட்டேன்னு நினைக்கிறேன்ல. ரைட். எருசலேம்ல போய் பார்த்தீங்கன்னா பெரிய டெம்பிள், எருசலேம் டெம்பிள், அதாவது ஆலயம் என்று ஒன்று உண்டு. ஆனால் சினகாக் என்பது ஜனங்கள் கூடி கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். ஆனபடினால்தான் முதலாவது வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அதாவது வேத பகுதியினுடைய முதல் பகுதியிலே, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெப வீட்டில் என்று சொல்லலாம். ஜெப ஆலயம் என்று சொல்வது வேறு, ஆலயம் என்று சொல்வது வேறு. அதாவது பலி செலுத்துகிற ஆலயம், எருசலேமிலே பெருசாக இருக்கிற பெரிய ஆலயம். இன்றைக்கு அந்த ஆலயத்தினுடைய சுவர் இன்னும் இருக்கிறது. சாலமோன் கட்டின ஆலயம் என்று சொல்வார்கள் என்று பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன 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 தேவாலயம் இருக்கும். மக்கள் இப்படி கூடி இருந்து ஆண்டவர் அங்கே உபதேசம் செய்வது. அந்த ஆலயத்துக்கு தலைவன் ஒருத்தர் இருப்பார். அந்த தலைவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இந்த கூன் விழுந்த ஒரு அம்மா பைபிள் படிக்க வராங்களாம். புரியுதா? ஜெபாலயத்தில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? வசனம் சொல்லுகிறது, போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வசனத்தை பாருங்க, 10வது வசனம். என்ன பண்ணி கொண்டிருந்தார்? போதகம் பண்ணி கொண்டிருந்தார். நம்மள யாருக்குமே இங்க கூன் இல்லை. கூன் இருக்கிற அம்மா பைபிள் படிக்க வந்திருக்கிறாங்கன்னா, கூன் இல்லாதவங்க என்ன செய்யணும்? பைபிள் படிக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். ஒருவேளை நம்முடைய மனதளவில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம பேரலைஸ்டா, மனசு அதாவது எப்படி சரீரம் செயல்பட முடியவில்லையோ அதே போல மனது செயல்படாத கூணு நமக்கு இருக்கலாம் இல்லையா? ஆனால் வேதத்தை படிக்க வருவதற்கு, இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு வரும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க ஆமென். வெரி குட். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே அந்த பெண்ணை பார்த்து அழைத்து, அவளை கண்டு அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தனது கைகளை வைத்தார். முதலாவது வார்த்தையினால் சுகப்படுத்துகிறார், இரண்டாவது தொடுகிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால், காயம்பட்ட கரத்தினால் நம்மை தொடுகிறார். அவர் தொடும் பொழுது உடனே அவள் நிமிர்ந்து தேவனை உடனே எழுப்பி, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது 18 வருஷமா இருக்கிறோம், பல மருத்துவர்கிட்ட நம்ம போயிருக்கிறோம், ஒன்றும் நடக்கல, இங்க அற்புதம் தான் நடக்குது என்பதை புரிந்து கொண்டபடினால்தான் அவள் என்ன செய்கிறாள்? தேவனை மகிமைப்படுத்துகிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறாள். சரி, அப்புறம் இதைத்தான் அந்த தேவாலயத்தினுடைய தலைவன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கேட்கிறான், ஐயா இதை ஏன் இன்னைக்கு நீங்க போய் செய்றீங்க, இது வேற ஒரு நாள் செய்திருக்கலாமே என்று சொல்கிறான். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? 16வது வசனத்துல, வேற தமிழ்ல இப்ப கையில வச்சிருந்தீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய தெரபிஸ்ட், அதாவது பிசியோதெரபிஸ்ட் சொன்னாங்க, இந்த கூன் வந்ததுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய காரணத்தை சொன்னாங்க. நமக்கெல்லாம் புரியாத நிறைய காரியம், ஏன்னா நம்மளாம் மெடிக்கல் பீப்புள் கிடையாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு காரணத்தை சொல்கிறார். அவள் கூன் விழுந்திருந்ததுக்கு, கட்டப்பட்டிருந்ததற்கு காரணம் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. நல்லா கவனிங்க. சாத்தான் கட்டுனா கூன் கூட விழுந்துரும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சாத்தான் கட்டுனா நேரா இருக்கிறது கூனி வளைஞ்சிரும், திரும்பி மேல பார்க்கவே முடியாது, தேவனை துதிக்கவே முடியாத அளவுக்கு போய்விடும். இவள் தேவனை மேலே பார்த்து துதிக்க ஆரம்பிக்கிறாள். இவ்வளவு நாளும் கூன் விழுந்ததுனால தலை கீழவே தொங்க விட்டு கொண்டு இருக்கப்பட்டிருந்தாள். அருமையான தேவ ஜனமே, நான் என்னன்னு தெரியல, நம்ம சிந்திக்கிற பொழுது நம்முடைய சரீரத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நாம போன தடவை கூடின பொழுது நாம சிந்தித்தோம். இங்கே நம்முடைய சரீரத்திற்கும் சாத்தானுக்கும் ஒரு தொடர்பு ஒண்ணு உண்டு இல்லையா? நான் சொல்ல பைபிள்ல போட்டிருக்கு, சாத்தான் கட்டி வைக்கிறான். அருமையான தேவஜனமே, முதல்ல சோம் இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க? முதலாவது ஜெபம் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் டாக்டர் போகலாம். மெடிசின் ஆல்சோ மிராக்கிள், நோ டவுட் அபவுட் இட்.
but we are called to pray and look God, seek God, God's touch for us. அதாவது இது உண்மையிலே அந்த நரம்பு சம்பந்தப்பட்டதோ அல்லது ஊட்டச்சத்து குறைவோ அது எல்லாவற்றையும் தாண்டி பிசாசானவன் அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்காதபடி இந்த அம்மாவை என்ன செய்யறான், கட்டி வச்சிருக்கிறான். இந்த லெந்து காலத்துல ஏன் இதை பத்தி நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், லெந்து காலத்துல தான் நாம 4 பேர் சேர்ந்து ஒருவனை திமிர்வாதக்காரனை கொண்டு வந்ததை பார்த்தோம். அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்கிறார். இன்றைக்கு கருப்பொருள் என்னவென்றால், சாத்தானின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. என்ன அருமையான, இந்த மாதம் 2 முறை நம்ம கூடி வந்திருக்கிறோம். 2 அருமையான சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சிலுவைக்கு போனபடியினால் பாவத்திலிருந்து விடுதலை, அவர் சிலுவைக்கு போனபடியினால் சாத்தானின் பிடிகளில் இருந்து நமக்கு விடுதலை. ஆமென். இத யாரை கட்டி போட்டிருந்தாங்க யோசிச்சு பாருங்க. அந்த 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தவங்கள்ட்ட கூட அந்த கதையில கூட நம்ம ஒண்ணு பார்த்தோம். என்ன தெரியுமா? 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட என்று சொல்லுகிறார். 2 பேருக்குமே நடந்த எஃபெக்ட் 2 ஒண்ணுதான், விடுதலை தான், சரீர விடுதலை. ஆனால் பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டது. இங்கே பிசாசினுடைய சாபம், பிசாசினுடைய பிடி விடுதலை செய்கிறது. விடுதலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. புரியுதா? அப்போ அதுக்கப்புறம் பாருங்க, ஆஃப்டர் மேத் என்ன தெரியுமா? அதே கதை தான். என்ன கதை? அங்க கூட 4 பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த நாள்ல who has the power to forgive sins ன்னு கேக்குறாங்க. இங்க கூட என்ன செய்றாங்க? அந்த ஜெபாலய தலைவர் இருந்துட்டு கேக்குறான், ஏன் இந்த நாள்ல இதை நீங்க செய்றீங்க என்று சொல்லி கேட்கிறான். இந்த அம்மா இன்னொரு ரகசியம் இந்த அம்மா பற்றி சொல்லப்படுறது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இது சாத்தான் நம்ம வெளியெல்லாம் பார்க்குறோம், பல மதங்கள்ல தான் பிசாசானவெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா யாருன்னா தாவீது குமாரத்தின்னு எழுதி வச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்குலாம் கொஞ்சம் நடுங்கிடுச்சு. தாவீது குமாரத்தி யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி, ரைட்? ஆமா, ஆபிரகாம் குமாரத்தி, தாவீது குமாரத்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, அந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு கூன் விழுந்திருக்கிறது என்றால் அதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு எனக்கு சம்பந்தப்பட்டது. இந்த லெந்து காலத்துல நம்ம எங்கெங்க எந்தெந்த காரியம், நீங்க சும்மா கேட்கலாம், பாஸ்டர் உண்மையில சாத்தானியை பிடிச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சாத்தாங்களை பிடிச்சிருக்கானா பிடிக்கலையோ, ஆனா நீங்க விட முடியாத என்னென்ன பழக்கம் இருக்குதோ அதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா நான் சொல்றது? பாஸ்டர் இதை மாத்திரம் செய்யவே முடியல. என்ன செய்ய முடியல? முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியல, தினம் பைபிள் படிக்க முடியல, அல்லது நான் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதையும் செய்ய முடியல. இதெல்லாம் உலகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது. கடவுளுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தவர்களை மனசை மாற்றி அவன் வேற பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். உலகத்துக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். நமக்கு விடுதலை தேவை. அதுதான் ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப சொல்றாரு, ஆலயத்தில் இல்லாமல் பரிசுத்த நாட்களில் செய்யப்படாமல் இது வேற எங்கே செய்யப்பட முடியும் என்று சொல்றார். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். அருமையான தேவச்சனமே, சபையிலே வருகிறவர்கள் பிசாசிலிருந்து, பிடியிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். இந்த லெந்து நாட்கள்ல தயவுசெய்து உட்கார்ந்து யோசித்து பாருங்க. ஆண்டவரே, ஏதோ ஆண்டவர் நிச்சயமா நமக்கு விடுதலை கொடுப்பார். இது நடக்கவே நடக்காது பாஸ்டர் அப்படிதான் நான் நினைக்கிறேன், இது திருந்தவே மாட்டாங்க பாஸ்டர் அப்படிலாம் நான் நினைக்கிறேன்னா நீங்க நினைச்சு யாரையாவது யோசித்தீங்கன்னா தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவர்களை தொடுவார், அழைப்பார், தொடுவார். அவர் தொடும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும். எல்லாரும் எழுதி கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை சரீர பிரகாரமான கூன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே நாம் கட்டப்பட்டவர்களாக, பல வருஷங்களாக மாற்ற முடியாத பழக்கத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அது நம்முடைய சக்திக்கு மீறினது, அசுத்த சக்தியினால், உலக சக்தியினால், ஏதோ ஒரு காரியத்தினால் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்மை அழைத்து, நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஐ லைக் தட் வேர்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கூன் என்பது நம்முடைய பலவீனத்தை காட்டுகிறது.
நம்முடைய பலவீனம் என்ன? What is our weakness? That I am unable to overcome that. God is wanting to touch us and release us from that weakness, so that we can straighten up ourselves, start thinking straight and look above. தேவனை பார்த்து மேலே பார்க்கக்கூடிய விதத்திலே குடிந்திருளாதபடி நிமிர்ந்து தேவனை பார்க்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. Father Lord, I commit all my brothers and sisters who are here right now listening to these words, including myself. There are many things that you want to straighten us in our lives, and you went to the cross in order to do that. We thank you. Whatever that we are unable to be straightened, whatever those things that we are unable to be released of, I pray in the name of the Lord Jesus Christ, that will set us free, Lord. Amen. That will set us free once again. No matter 18 years or 8 years or 18 months, you are able to do it. You are the only one who are able to do it, oh Father. Thank you, Jesus. Thank you, Jesus. We thank you that you are going to do this for me, for someone whom I am looking for, whom we are praying for. The world, the people in the world, people in our home, people in our community, they're not able to think straight. We need your touch, Lord. Without your touch, Lord, we will not be able to be released from the powers of darkness, the evil influence. But we are children of Abraham. We are children of faith. We are called Christians. We pray still that we need your touch, Lord. Amen. Thank you, Jesus. We thank you for this evening time. We thank you for your wonderful presence in our midst. Continue to glorify your name through the rest of our service. In Jesus' precious name, we pray. Amen. If you believe that this is God has blessed us and spoken to us, we'll confess who this God by saying the creed found on page number 9 of our bulletin, our liturgy book. 9வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தியாகி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்றவனமாக கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜபத்திலே நாம் தரித்திருப்போம். அதற்கு பின்பு இப்போ காணிக்கை பாடல் பாடப்படும். அதற்கு அப்புறம் தொடர்ந்து நாம் ஜபித்து ஆராதனை நிறைவு செய்வோம். நம்முடைய காணிக்கை பாடல் இயேசு வண்டை வந்துடுவார். மறந்திடுவார் அவரனின்
ஜபத்தை ஏறெடுப்போம். 10வது பக்கம், பேஜ் நம்பர் 10. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு இன்று தாரும். நான் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவர்களை வழி நடத்தும். இந்த நேரத்திலே நம்முடைய ஆளுகிற இந்த தேசத்தின் அதிபதியாக இருக்கட்டும், அல்லது யுத்தங்கள் நிறைந்த தேசங்களின் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்லோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியாராகிய எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகமுள்ளவர்களாய் இருந்து, சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலே காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். இந்த மாலைகளிலே நம்முடைய ஜபம் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது ஏறெடுக்கும்படியாக இந்த அமைதியான நேரத்திலே நான் உங்களை அழைக்கிறேன். அமைதியாக இருந்து உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஏறெடுக்க அழைக்கிறேன். அது ஒருவேளை உங்களுக்காக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ அல்லது உங்களோட கூட வேலை செய்கிறவர்களோ யாராக இருந்தாலும் சரி. I invite you to pray for yourself or someone in your home or someone who needs your prayers, someone who asks for your prayers. அந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்களானால் இந்த ஜபத்தை நாம் பின்பற்றுவோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இம்மையிலும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். ஆமென். நாம் நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டார், நம்முடைய இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்தார். தொடர்ந்து நாம் ஏறெடுத்த ஜபத்தை தன்னுடைய நேரத்திலே தன்னுடைய விருப்பத்தின்படி நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய சிநேகமும் சவாசமும் சமாதானமும் சன்னிதானமும் நம் அனைவரோடும் நாம் பிரார்த்தனை செய்த அத்தனை பேரோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நம்முடைய முடிவு பாடல் We'll sing first verse and the last verse. Yes.
சமாதானத்தோட போய் வருவோம். Thank you all for being here this evening. And quick announcements. Yeah, quick announcements. First of all, welcome. Raitana and family, Mohan and family, and Anand. And yeah, and also Mano. Mano has come all the way from Albany, New York. I work here anyway, so. Yeah, so welcome everyone. And oh, Becca as well. Yeah. So yeah, so welcome. Yeah, welcome everyone. So we have a fellowship today, and our next meeting will be on the 4th, Saturday, 10:30. Okay, so that will be an Easter service with communion. So we want to sing a few Easter songs on that day. God willing, we will record. So what I thought is after dinner time today, if you can stay back a little bit, we will go through a few songs just to எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், நல்லா தெரிஞ்ச பாட்டு தான், ஈஸ்டருக்கு ஸ்பெஷல் பாட்டு, ஈஸ்டர் பாட்டு. ஏ ஸோ அதை வந்து நம்ம ஒரு வாட்டி இன்னைக்கு பார்த்துடலாம். பார்த்து நம்ம 4th வந்து we will sing. சரியா? Okay, we are still working on a few other details which I will send in the group, yeah, which we need to formulate, especially the constitution and bylaws so that we can register as an organization and then we can open a bank account. So we are working on that. We will continue doing that. Yeah, work is happening. Thank you. We thank Pastor for coming down. Yeah, and so, Thank you for having me here. yeah, thank you, Albert and Anila family for opening the house for this. And all the sisters who made delicious food for us. I hope that is. Yes. Let's put our hands, all the men, boys, put their hands together. It takes time to do that, okay. The other thing is, we are part of, bigger movement that is happening in North America, which is the Church of South India movement. And so yearly once, they all come and meet together. And this is the 35th or 36th year they are meeting, if I'm not wrong. So, I'm in this country for the last 17, 18 years, and from the time I'm here, I'm going every year to meet with them. They meet in different cities. ஒரு முறை நாயகரால் பக்கத்தில் வச்சுருந்தாங்க, ஒரு முறை டொரண்டோவில் இருந்தது. என்ன நார்த் அமெரிக்காவில் டொரண்டோவும் ஆட் ஆகிருக்கு, கனடாவும். ஸோ அதனால் அங்கே கூட இருந்தது. அங்கே 2 சர்ச்சஸ் இருக்குது. இப்போ 3வது ஒன்று ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் டாலஸில் இருக்குது. போகணும்னு விரும்புகிறவங்க குடும்பமாக வாங்க. நான் ஏற்கனவே பலரோடு தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது நான் சொல்லுகிற காரியம், நம்முடைய அடுத்த சந்ததிக்காக இவங்களை எல்லாரையும் நம்ம இப்படிப்பட்ட இடங்களில் பார்க்கும் பொழுது we will be able to connect and communicate and then develop a community for us. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பல இடங்களில் வருஷம் முழுவதும் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம எல்லாம் போயிருந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து அங்கே வருகிற மற்ற திருச்சபையினுடைய இதே போல் நாடு விட்டு நாடு வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட நாம் தொடர்பு வைக்கிறது வந்து மிக அவசியமான காரியம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்து கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதும் நம்முடைய ஆவியில் உற்சாகப்பட்டு வருவதும் மிக அருமையான அனுபவமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பிளான் டு கம் டு டாலஸ். So just 1 minute நான் முக்கியமானது சொல்ல மறந்துட்டேன். ஸோ டாலஸில் வந்து இந்த வருஷம் இந்த யூத் அண்ட் ஃபேமிலி கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து லவ் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச், விச் இஸ் எ நியூ சர்ச். ஒரு 2.5 இயர்ஸாக தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த சர்ச்லேருந்து ஒன் ஆஃப் த starters, Vino Kingston, was here in Connecticut last week. So he came all the way to our house to invite the CSA Tamil Fellowship in New Jersey. Yeah. So avanga sarla, I'm inviting you again. Last year Samuel, our son, went alone, and vanda odana avan sonnadhu next year I want to go. So this year we are going, family ah poram, 3 பேர் போறோம். So I know another family is also interested. So this is going to be a great time. This is like meeting the other CSI families in North America. They expect about 1,000 people to come this year. Yeah. So yeah, registration is ending. The discounted registration is ending, I think 30th March or 31st March. So adukula panninga there is a little discount. Yeah. Check. Thank you, Pastor. Yeah, fellowship time. Yeah, we'll go out.